இப்போ இந்த மாதிரி இருக்கிறத கலக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணணும். எப்போ பண்ணினாலும் இந்த மாதிரி வடிகட்டிடணுங்க. இங்க பாருங்க, இந்த இதுல இருக்கிற அந்த தேவையில்லாம இருக்கிற ஏதாவது ஒரு சில டாட் இருந்ததுனால இருக்குதோ இல்லையோ எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிட்டு அதை விட முக்கியமானது ஒரு டைரியை போட்டு எழுதிடணும். இது என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறத கிளியரா நம்ம என்ன பண்ணணும்னா நோட்ல எழுதி ரெக்கார்ட் பண்ணிடணும். யாராவது மிக்ஸ் பண்றீங்களாமா செய்யறதுக்கு? ஆமா வாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி மோல்டு, சிலிக்கான் மோல்டுல இந்த மோல்டுல இருக்கிற இது வந்து சாயம் வந்து சோப்புல ஒட்டக்கூடாது. குவாலிட்டியானது வாங்கிக்கணும். அமேசானோ பிளிப்கார்ட்லயோ நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து வாசலின் வந்து நீங்க உள்ள வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சோப்பு எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு எடுத்து காமிக்க சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த இது வந்து லையோட அளவு தான் சொல்லியிருக்கிறோம். 175 கிராம் கேஸ்டிக் சோடா, 350 கிராம் ஆரோ வாட்டர். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா? இந்த இதை வந்து கேஸ்டிக் சோடா ஊத்து. நீங்க யாரோ ஒருத்தர் வந்து கலக்குங்கம்மா. எந்த பொருளை எதோட சேர்த்தோம்னாலும் நம்ம புரியுதுங்களா ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க, பிடிச்சிங்க. ஏன்னா இப்போ பாருங்க, அந்த கேஸ்டிக் சோடா ஊற்றுனதுக்கு பிறகு நீங்கள் அந்த லைவ் ஊற்றுறது எவ்வளவு மெலிசா ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாரு கலர் எப்படி மாறுது பாருங்க. பார்க்குறதா வந்து முன்னாடி வந்து பாரு, எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க மேடம். இருக்கு இருக்கு. என்ன வருது? இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர்ல போட்டு பண்றீங்க அப்படின்னா அந்த ரிவர்சல் டெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப உங்களுக்கு அடியில பூரா அந்த பவுடர் வந்துடும். வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த வேல்யூ எப்படின்னா பவுடர் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த சோப்புக்கு 200 கிராம் பவுடர் சேர்க்கலாம். 200 கிராம் சேர்க்கிறப்ப அந்த 200 கிராம் உள்ளதானே இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு விலை குறைஞ்சிரும். ஆனால் குவாலிட்டி வந்து ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். அதே ஆயிலில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 65%, என்சைமில் பண்ணோம் ஒரு 90%. ஒன்றும் சொல்கிறோமா, அதான் சொல்கிறேனே. உங்களுக்கு பவுடர் போட்டிங்கன்னா என்ன ரேஷியோ, ஆயில் போட்டிங்கன்னா என்ன ரேஷியோ, பயோ என்சைம் போட்டிங்கன்னா என்ன ரேஷியோ, பயோ என்சைம் ஆயில் போட்டிங்கன்னா என்ன ரேஷியோ, புரியுதுங்களா? இது எடுத்துட்டு வாம்மா. ஏம்மா இது வைப்பர் எடுத்துட்டு. வைக்கிறது எதுவுமே வேண்டியதில்லை. இந்த ரூம் டெம்பரேச்சர் அதான் இப்போ ஊற்றி, அதனால இன்னைக்கு ஊற்றுனதே இப்போ ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே எடுத்துடலாம்.